அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே தினந்தோறும் நம்ம ஒரு வித்தியாசமான பதிவுகளை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் என்னுடைய வீடியோ பதிவுகள் இதுவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே நிறைய சந்தேகங்கள், டவுட் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஒரு நபர்லாம் யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 4 பக்கத்துக்கு அந்த கேள்விகள். ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் டிராயிங் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்திற்கான சந்தேகங்கள். இவ்வளவு சந்தேகங்கள் ஒரு மனிதருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். கால நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாஸ்து பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நபரை அழைத்து பார்ப்பது ரொம்ப நல்லது. நான் என்னை தான் அழைத்து பார்க்கணும், என்னை தான் அழைக்கணும், நான் எனக்கான ஒரு விளம்பரத்துக்காக நான் இதை சொல்லலை. பட் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிளாட் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். சில பேர் குறைவான இடம் வாங்குவாங்க, சில பேர் நிறைய இடங்கள் வாங்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு அளவில் ஒரு 100க்கு 50 அந்த அளவில் ஒரு பிளாட் வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்கில் இடம் வாங்குறது வழக்கம். விவசாயத்துக்கு பண்ணலாம், ஒரு தோட்டத்துக்காக அழகான முறையில் வாங்குவது வழக்கம். அந்த வகையில் நீங்கள் பிளாட் வாங்கினாலும் சரி, ஒரு ஏக்கரில் ஒரு காலி இடம், ஒரு பெரிய லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த மனையினுடைய அமைப்பு இது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கிறதுனால, சார் என்னுடைய மனை பிளாட் ஒரு பக்கம் கிராஸாக இருக்குது, ஒரு பக்கம் இழுத்து இருக்குது, ஒரு பக்கம் அதிகமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் இன்று ஒரு சின்ன என்னுடைய ஒரு டிராயிங் மூலமாக உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்கலாம். கிளாரிட்டி இருக்குதா எப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சில விஷயங்களை இன்றைக்கு உங்களுக்கு இந்த பிளாட் எப்படி இருந்தாலும் அதை நம்ம எப்படி சரி பண்ணணும், வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இப்படி பிளாட்டை வாங்கக்கூடாது, அந்த பிளாட்டை வாங்கக்கூடாது, இப்படி ஒரு மனை இருந்தால் அதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா இனிமேல் நீங்கள் துணிந்து இந்த முடிவுகளை எடுக்கலாம். எந்த மனையை வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறேன். அளவுகள் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 100க்கு 50 எல்லா பிளாட்ஸும் இப்படி இருக்குமா? ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டிருப்பாங்க, அந்த இடங்கள்ல அவங்க மனையை சரியான முறையில் பிரித்து அதை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல ஒரு அளவு வித்தியாசமாக இருக்கும். கிழக்கு பக்கம் 30 அடினா மேற்கு பக்கம் 25 அடி, இப்படி எந்த பக்கம்னாலும் சில இடங்கள்ல குறுகலாகவும் சில இடங்கள்ல நீண்டோ இருக்கும். இன்னும் சில பேர் வடகிழக்கு மூலை நீண்டிருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. அந்த ஒரு பிளாட்டை மட்டும் குறிப்பாக நிறைய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் இப்போ பார்க்குறேன். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வாஸ்து பார்க்க போன இடத்துல அவர் என்னை வாஸ்து பார்க்கறதுக்காக அழைத்தாங்க. நான் போன உடனே கேட்ட விஷயம் என்னன்னா, அது ஒரு பெரிய லேண்டு, அதாவது ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நான் போன உடனே அவங்கக்கிட்ட இந்த இடத்திற்கான வரைபடத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த வரைபடத்தில் பார்க்கும்போது அவங்க குறிப்பாக அந்த 4 ஏக்கர் இடம் வாஸ்துபடி இருக்குதா அப்படிங்கிறது தான் செக் பண்ண கூப்பிட்டாங்க. நான் போய் டிராயிங் வாங்கி பார்க்குறேன். அந்த 4 ஏக்கரும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அளவுகள் வித்தியாசமாகவும் அந்த மனையே ஒரு பா ஷேப்பில் இருந்துச்சு. அப்போ இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத அவர் தெளிவான முறையில் நம்ம அந்த இடத்த பார்க்குறோம். அந்த இடத்துல வாஸ்து முறைப்படி இருக்குது. ஆனால் இடம் சரியான முறையில் இருக்கணும் இல்லையா? சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் தானே எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ சதுரம் அல்லது செவ்வகமான இடத்தை தேடி மனிதர்கள் ஓடி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் 4 ஏக்கர் இடம் வச்சுருந்தாலும் சரி, 3 ஏக்கர் இடம் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை 1 ஏக்கர் தான் இருக்குது, இல்லை நீங்கள் 1 சென்ட் தான் வாங்கியிருக்க சார்,
ஒரு கிரவுண்டு தான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மனிதர்கள் வந்து மிக முக்கியமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடம் கிராஸாக இருக்குது அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த நீள அகல அளவுகளை வந்து நீங்கள் சரி பண்ணாலே அந்த பிளாட் வந்து ஸ்கொயர் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் வாஸ்து முறைப்படி பிளாட்டு அந்த இடம் சரியாக இருக்கிறாங்க வாஸ்து முறை சொல்லிடுவார். ஆனால் அந்த சதுரம் அல்லது செவ்வகமாக அமைக்காமல் நீங்கள் அந்த பிளாட்டை வச்சுருந்தீங்கன்னா அது தவறுகளை ஏற்படுத்த தான் செய்யும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்த வாங்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த இடம் வந்து சதுரமா இல்லை சார், நான் வாங்கவா வேண்டாமாங்கிற கேள்விகளுக்காகத்தான் நான் இதை தெளிவாக சொல்கிறேன். பிளாட் வந்து ஒரு இடம் எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதை வந்து சில இடங்கள் கழியும், அதாவது நிறைய இடங்கள் வேஸ்ட்டாக போகும் சார் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கறதுனால வாஸ்து நிபுணர்கள் வந்து சதுரம் அல்லது செவ்வகமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நீங்களும் வந்து மனையின் அமைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. அது பா ஷேப்பில் இருக்கலாம், வி ஷேப்பில் இருக்கலாம். அதை நம்ம சதுரம் அல்லது செவ்வகமாக அமைக்கும்போது நீங்கள் கொடுத்து வாங்கிய அந்த இடத்தினுடைய விலை மதிப்பு ப்ளஸ் அந்த இடத்தினுடைய நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இவ்வளோதான் இடம் கிடைக்கும், இதையெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்திட்டு அந்த இடத்த வாங்கலாம். நான் இதை வந்து ஒரு சின்ன ஒரு வரைபடம் மூலமாக நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு வரைபடம் மூலமாக நான் வந்து இங்கே உங்களுக்கு நிச்சயமாக இதை தெரியப்படுத்துகிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஒரு லேண்டு ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அதாவது ஒரு இடம் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்போதுமே வந்து வாஸ்து நிபுணர்கள் வந்து சதுரம் அல்லது செவ்வகம் இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வந்து எல்லாருமே எல்லா வாஸ்து நிபுணர்களும் இப்படி தான் இருக்கணும், ஒரு மனையினாலும் சரி ஒரு வீடுனாலும் சரி இப்படி தான் இருக்கணுங்கிறது எல்லா வாஸ்து நிபுணர்களும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிளாட் பார்க்க போகிறீங்க, ஒரு இடத்த பார்க்க போகிறீங்க, அது வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்குது, இல்லை இல்லை இப்படி இருக்குது, அப்புறம் வந்து இப்படி இருக்குது. இதே போல் இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 3 படங்கள் கொடுத்துருக்கேன். இது ஒரு படம் 1 2 3, இப்படி 3 மெத்தடில் ஒரு இடங்கள் சில இடங்கள் இருக்கலாம். நீங்கள் பார்க்க போகிற இடங்கள் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி இப்போ நான் வந்து கேட்டேன் இல்லையா, அந்த மேப்பை கொடுங்க வரைபடத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வரைபடத்தில் நான் பார்க்கும்போது இதே போல தான் அந்த இடத்துடைய அளவு. இப்போ 4 ஏக்கரை வந்து நான் போய் சுற்றி எல்லா பக்கமும் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு நான் ரவுண்ட் அடித்தா அந்த இடத்த சுற்றி பார்த்தாலும் கூட அந்த இடத்த சுற்றி பார்க்கலாமே தவிர அதனுடைய மெஷர்மெண்ட் அதனுடைய அளவுகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான வரைபடத்தை வாங்கி நீங்கள் பார்க்கணும், வரைபடத்தை கொடுக்கணும். நீங்கள் வாஸ்து நிபுணர் வராரு அப்படின்னா இதனுடைய அளவுகள் இவ்வளவு இருக்குது சார் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த வச்சுக்கோங்க, இது வந்து 80 அடி, இப்போ இது 80, இது வந்து 50 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 80 அடி நீளம். இது வந்து உதாரணத்துக்கு வடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, வடக்கு பார்த்து இருக்கு. இப்போ இது நார்த், இப்போ இங்கே இது 50 அடி இருக்குது. அப்போ இது 80க்கு 50, இது வந்து 110 இருக்குது அப்படின்னா இதை எப்படி நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணணுங்கிறது தெரியணும். முதல்ல இந்த இடத்த நீங்கள் வந்து இதை சதுரமாக அமைக்கணும். அப்போ இப்போ இந்த இடத்த இப்படி அமைக்கணும். இங்கே வந்து அதே போல் இதை இப்படி பண்ணால் மட்டும்தான் இப்படி இதை வந்து சரியான முறையில் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மீதி உள்ள இடங்கள் அப்படின்னு புரியுதுங்களா, இதை வந்து தவிர்க்க வேண்டும். இது வேண்டாம், இது வேண்டாம், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் தவிர்த்துறது நல்லது. இந்த இடத்த வந்து சார் அப்போ நீங்கள் இடம் வாங்கும்போது ஒன்று நம்ம ஸ்கொயராக இருக்கிற மாதிரி வாங்கணும், இல்லை இப்படி நீங்கள் தவறாக நம்ம வந்து ஒரு இடமே வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் தெரியப்படுத்தியிருக்கேன். இன்னும் வரும் நாட்களில் நான் வந்து இது குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இவ்வாறு ஸ்கொயர் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிளாட்டை எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் அப்படின்னா இது அப்படியே எடுத்தோம், அவ்வளோதான். இந்த மீதி உள்ள இடங்களை வந்து இப்போ நிறைய இடங்கள்ல நான் பார்க்கும்போது இந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது வந்து நீண்டு இருந்தா பரவாயில்ல நல்லது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வேண்டாம். சதுரம் அல்லது செவ்வகம் இதுதான் வந்து வாஸ்துவினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் இது வரைக்கும் இந்த போர்டில் வரைஞ்செல்லாம் சொல்லி கொடுத்ததில்லை, மக்களுக்காக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களுக்காகத்தான் நான் சொல்றேன். அப்போ நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா குறிப்பாக மனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து சதுரம் அல்லது செவ்வகம் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து பிளாட்டை வாங்கிக்கலாம். அந்த பிளாட்டை வாங்கி நீங்க வந்து ஸ்கொயரா அதை அமைக்கணும், ரெக்டாங்குலரா அமைக்கணும். இதுதான் வந்து 1 ஏக்கர் இருந்தாலும் சரி, ஒரு கிரவுண்ட் இருந்தாலும் சரி, ஒரு சென்ட் இருந்தாலும் சரி, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்க இதை ரொம்ப கவனிச்சு வாங்கணும். வீனஸ் வாஸ்துவின் முதல் முறையாக ஒரு வரைபடத்தின் மூலமாக ஒரு இடம் அப்படின்னா சதுரம் அல்லது செவ்வகம் இப்படிதான் இருக்கணும், இதுதான் கரெக்ட். இதை தவிர நீங்க வேற எந்த அமைப்புலையும் இடம் வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, இடம் வாங்குறதுக்கு முன்னாலேயும் சரி. அப்போ நான் வந்து இடத்த வந்து நாங்கள் தெளிவான முறையில் வாங்கிய பிறகு அந்த நபருக்கு வந்து நான் அந்த வாஸ்து ஆலோசனைக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த நபர் வந்து அந்த இடத்த வாங்குறதுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது தவறு இல்லை, ஏன்னா அவர் என்னை அழைத்ததே வந்து ஒரு மிகப்பெரிய நான் ஒரு பாக்கியமாக பார்க்குறேன். அப்போ மனைக்கு வெளிப்புறம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நிறைய இடங்கள்ல தவறுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா லேண்டு குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே தெளிவான முறையில் இதை பயன்படுத்திக்கோங்க. வீனஸ் வாஸ்துவின் வரக்கூடிய நாட்களில் ஒரு வித்தியாசமான அடுத்த வீடியோவில் வாஸ்துனா இப்படி தான் இருக்கணும், பர்டிகுலராக ஒரு சில பாயிண்ட்ஸ் அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.